போரிட்டு எதிரியினுடைய இலக்கை அழித்து பார்த்திருப்பீங்க. வெறும் வரைபடத்தை வரைந்து வைத்து எதிரியினுடைய ராணுவத்திற்கு இழப்பை ஏற்படுத்தி பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு போர் தந்திரத்தை தான் ஈரான் கையில் எடுத்திருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க தான் அறிவாளி, எங்கள்கிட்ட மிகப்பெரிய டெக்னாலஜிலாம் இருக்குன்னு சொன்ன அமெரிக்கா இஸ்ரேல மூக்க உடைச்சிருக்கு ஈரான். 5000 ரூபாய்க்கு பெயிண்ட் டப்பா வாங்கி அந்த இடத்துல ராணுவ தளம் இருப்பதை போன்று படம் வரைந்து விட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஏமாற்றி அவர்களை தாக்க வைத்து அவர்களுக்கு பல ஆயிரம் கோடி இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான். நான் வைப்பதுதான் சட்டம், நான் விதிப்பதுதான் வரி என உலகத்தையே அச்சுறுத்தி தன்னுடைய அதிகார வரம்பிற்கு மேலாக சென்று உலகத்தையே அடக்கி ஆழ்ந்த டொனால்ட் ட்ரம்பை மத்திய கிழக்கை விட்டே ஓட வைத்திருக்கிறது ஈரான். ஹிஸ்புல்லாவை போல ஈரானை எளிதில் கைப்பற்றி விடலாம் என இஸ்ரேல் கூறிய வார்த்தையை நம்பி களமிறங்கிய டொனால்ட் ட்ரம்பிற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களையும் முற்றிலுமாக அழித்து வருகிறது ஈரான். ஈரானுடைய தாக்குதலில் தாக்கு பிடிக்க முடியாமல் அமெரிக்கா மத்திய கிழக்கை விட்டே ஓடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முகம் வாடிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து வெளியேறக்கூடிய காட்சி ஒட்டுமொத்த உலகையும் மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ஒருபுறம் ஆயுத பற்றாக்குறை, மறுபுறம் தோல்வியை சந்திக்க போகும் அமெரிக்கா என்ற கணிப்பு, இது இரண்டும் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக அமெரிக்காவில் உள்ள அத்தனை மத குருமார்களையும் அழைத்து தனக்கு சக்தி கிடைத்திட வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட்டது அமெரிக்கா தோல்வியை சந்திக்க போகிறது என உலகிற்கே உணர்த்தி வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய ராணுவ சக்தி நாங்கள் தான் என மத்திய கிழக்கு நாடுகளையே அச்சுறுத்திய இஸ்ரேலினுடைய 6 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் ஜெருசலேம் மற்றும் டெல்-அவீவ் நகரங்களை கடுமையாக தாக்கி வருகிறது. 86 வயதான கமேனியை கொன்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என நினைத்த அமெரிக்காவிற்கு அடி கொடுத்து அமெரிக்காவை மத்திய கிழக்கை விட்டு ஓட ஓட விரட்டியடிக்க காத்து கொண்டிருக்கிறது ஈரான் என்றால் மிகையாகாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.